ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய தலகாணி உறைய வச்சு நம்ம வீட்டுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக ஆக்குறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குறப்ப நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக இந்த மாதிரி எல்லாமே பழைய தலகாணி உறையில தான் நான் செய்கிறேன். ஸோ சூப்பரான ரீயூஸ் ஐடியாஸ்லாம் இதை ஃபஸ்ட்டு முதல் டிப்பு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு தலகாணி உரை எடுத்துக்கோங்க. அதோட தலைப்பகுதி நம்ம தலகாணி போடுவோம்ல அந்த பகுதியை இந்த மாதிரி 2ஆக மடித்ததுக்கப்புறம் கார்னரில் நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஒரு ஹோல்ஸ் மட்டும் போடுற மாதிரி கட் பண்ணிக்கணும். ஸோ போட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹேங்கர், இந்த ஹேங்கரை இந்த தலகாணிக்குள்ளே நம்ம ஸோ இப்போ வீட்டில் கட்டுற பாருங்க அந்த மாதிரி உள்ளுக்கு போட்டுட்டு அந்த கொக்கி பகுதியை நம்ம ஹோல்ஸ் போட்டோம்ல, ஸோ அதுக்குள்ளே போட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு ஒரு சூப்பராக நம்மளுக்கு எல்லாமே போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பேக் மாதிரி ரெடி ஆயிடும். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் குட்டி பசங்க யூஸ் பண்ணுற துணியாகட்டும், எல்லாம் நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் கவர்லாம் வைப்போம்ல, ஸோ அது வைக்கிறதுக்கு நம்ம இது ஒரு பவுச் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ், ஸோ அது போட்டுக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை லேண்ட்ரி பேக்காகவும் நம்ம அழகாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் உள்ளுக்கு இந்த மாதிரி மாட்டி விட்டோன்னா பர்ஃபெக்டாக அழகாக நிற்கும். பாருங்கள் சூப்பராக இதுக்குள்ளே நம்ம கிளாத்லாம் போட்டு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம கிச்சன் ரூமில் ஒரு சில தேவையில்லாத பொருட்கள்லாம் நம்ம போட்டுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். முக்கியமான பொருட்கள் வேணுன்ற பொருட்கள்லாம் இந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அழகாக நம்மளுக்கு ஒரு பேக் மாரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிரைண்டர், மிக்ஸி, ஸோ இது எல்லாமே ஓப்பன்லேயே இருந்துச்சு அப்படின்னா டஸ்ட் எல்லாமே படியும். ஸோ அந்தமாதிரி டஸ்ட்டு படியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பழைய தலகாணி உறைய அழகாக மேலே நீங்கள் கவர் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இது கிரைண்டருக்கு மட்டும் இல்லை, மிக்ஸிக்குமே நீங்கள் இந்த மாதிரி அழகாக செய்யலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு சுருட்டி விட்டுருங்க. அடுத்த டிப் பாருங்கள், நம்ம வீட்டில் பொதுவாக எல்லார் வீட்டுமே இந்த மாதிரி கால்மேட்டு ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு போயிருக்கும். ஸோ இதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அழகாக இதை ரீயூஸ் பண்ணலாம் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்காக ஒரு பழைய இந்த மாதிரி கிழிஞ்ச தலகாணி உறை தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்குள்ளே அந்த கால்மேட்டை நீங்கள் எதுவுமே தைக்கலாம் தேவையில்லை. ஸோ இதில் போடுற மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கலையாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக நிற்கும். ஸோ இப்போ பாருங்கள் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி போட்டு கீழ் போர்ஷனில் 2 சைடுமே அந்த நம்ம மேட்டோட எஜ்ஜு பகுதியை பிடிச்சிட்டு நல்லா உதறி விடணும். அந்த மாதிரி உதறி விடும்போது என்ன ஆகும்னா கரெக்டாக நம்மளுக்கு கீழே மேட்டு விரிச்சா எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி இந்த மாதிரி கிடைக்கும். எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் சூப்பராக அந்த மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள் நம்ம மேட்டை தூக்கி போடாமல் அழகாக நம்மளுக்கு ஒரு மேட்டை ரெடி ஆகிடுச்சு சட்டுன்னு. ஸோ இதை நம்ம கிச்சனில் பொதுவாக நம்ம பாத்திரம்லாம் கழுவணும்னா கீழெல்லாம் தண்ணி இந்த மாதிரி சிந்தி ஒரு இது பேட் ஸ்மெல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பாத்திரம் வளர்க்கக்கூடிய அந்த இடத்துல கீழே இந்த மாதிரி விரித்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வீட்டில் நிறைய சாரீஸ்லாம் இருக்குது. அப்பப்போ டஸ்ட்டு படிகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஹேங்கரில் தொங்க விடுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே தொங்க விடாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தலகாணி உறை, ஸோ இந்த தலகாணி உறையை அழகாக இதுக்குள்ளே போட்டு நம்ம மாட்டி வைக்கலாம். பாருங்கள் சூப்பராக அதுவுமே மடக்கிக்குங்க. இந்த தலகாணி வரைக்கும் கீழ் போர்ஷனில் நம்ம ஹோல்ஸ் போட வேண்டியது இருக்கும். மேலே இல்லை, கீழ் போர்ஷனில். ஸோ இந்த மாதிரி 2ஆக மடக்கிட்டு எஜ்ஜு பகுதியில் நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா இப்போ நான் வீட்டில் கட்டுற பாருங்க அந்த மாதிரியே அந்த ஹேங்கரை நீங்கள் தொங்க விட்டீங்க அப்படின்னா இந்த புடவைக்கு நல்ல ஒரு சூப்பராக கவர் மாதிரி இருக்கும். டஸ்ட்டுமே படியாது. இது நீங்கள் புடவை மட்டும் இல்லை, பிள்ளைகளோட ட்ரெஸ்ஸஸ்மே நீங்கள் அழகாக அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள் அழகாக சூப்பராக ஒரு கவர் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி மாட்டி விட்டுறலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது டஸ்ட்டே படியாது. குளிர்காலத்துக்கு தான் நம்ம பிளாங்கெட்லாம் எடுப்போம். ஸோ பெட்ஷீட் ஆகட்டும் எல்லாமே நம்ம குளிர்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அப்படியே எடுத்து வைக்கும்போது நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது ஒரு மாதிரி பூசணம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதே போல் மேலெலாம் ஒரு மாதிரி டஸ்ட்டெல்லாம் படிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே இது எடுத்துக்கிறீங்கன்னா இதுக்குள்ளே கொஞ்சமாக ஃபேஸ் பவுடர் மட்டும் போட்டு இந்த மாதிரி சுருட்டிட்டு தலகாணிக்குள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா அழகாக நம்மளுக்கு சூப்பராக நல்லா நம்மளுக்கு இது ஒரு பில்லோ மாரியே இருக்கும். அழகாக நம்ம அந்த பிளாங்கெட்லாம் கவர் பண்ண மாதிரி ஒரு பேக் மாதிரியே இருக்கும்.
அடுத்து நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச ஷால் ஆகட்டும், புடவை ஆகட்டும், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணணும் போது தான் ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா வாஷிங் மிஷினில் போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ்லாம் போயிடுமோ அப்படின்னு அந்த கவலை வேண்டாம். இந்த மாதிரி பழைய தலகாணி இருந்தால் எடுத்துங்க, அதுக்குள்ளே இதை போட்டுக்குங்க. இதை வந்து நம்ம எப்பவுமே ஸ்டோன் வச்சதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ரீயூஸ்லாம் பண்ண மாட்டோம். சில ஜஸ்ட் ஒரு ரஃப் யூஸ்க்கு வெளியே எங்கேனா போயிட்டு வரோம் அப்படின்னா சட்டுன்னு எங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் தான் நம்ம போட்டுட்டு கழட்டிடுவோம் உடனே. ரொம்ப அந்தளவுக்கு அழுக்குமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி தலகாணி உறைக்குள்ள போட்டு நீங்கள் எப்பொழுதுமே நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே வந்து இந்த ஸ்டோன்ஸ்லாவே போகாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக. இப்போ நான் இதை கிட்டத்தட்ட வந்து 7, 8 முறை வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு முறையும் பாருங்கள் போடும்போதெல்லாம் வந்து ஸ்டோன்ஸ் வந்து கீழே விழுகாது. விழுந்தால் ஜஸ்ட்டு 1, 2 விழுகுமே தவிர மற்றபடி நல்ல லாங் லைஃப் தான் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அடுத்து பாருங்கள், பழைய தலகாணி இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒய்ப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இதை வந்து ஒரு 2லேருந்து 3 மடிப்பாக மடித்து இந்த மாதிரி ஒய்ப்பரில் கீழே வந்து இந்த மாதிரி மடித்து விட்டு 2 சைடுமே கிளிப்பு போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, பொதுவாக நிறைய பேர் வீட்டில் வந்து ஒட்டரை பிடிக்கும். இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக வந்து டஸ்ட் அப்படியே செவுத்தோடு ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம அந்த ஒட்டரை குச்சி வச்சு பெருக்கினாலும் சரி, தொடப்பை வச்சு தள்ளினாலும் சரி போகாது. ஸோ இந்த மாதிரி கிளாத்தை வச்சு நீங்கள் துடைக்கும்போது அந்த டஸ்ட்டு எல்லாமே வந்து சூப்பராக வந்து நல்லா வந்து ரிமூவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு சிலர் செவுத்துல கவனிச்சிருப்பீங்க, ஒட்டுற மாரி இருக்காது. பட் வந்து அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து வெளியே இருக்க அந்த பொல்யூஷன்லாம் வந்து உள்ளுக்கு வரனால தான் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி துடைச்சி பாருங்கள். அடுத்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய மாப்பு. ஸோ ஒரு சில டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்க மாப்புலாம் வந்து சரியாக துடைக்க வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி தலகாணி உறைய கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஒரு கர்ஷிப் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து 3 மடிப்பாக நான் மடித்து கோன் ஷேப்புக்கு மடித்து முனைப்பகுதியை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக போட்டுட்டேன். பட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அது நம்ம லாக் பண்ணும்போது அந்த கிளாத்தை வந்து மடிச்சுட்டு நம்ம லாக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நிற்கும். நான் இதுவுமே அப்படி தான் பண்ணேன். பாருங்கள் சுற்றி இந்த மாதிரி விட்டுட்டு நடுவில் இந்த மாதிரி விட்டுட்டு அந்த ஸ்டிக்கை வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்குன்றதுக்காக. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்போல்லாம் வந்து வீடு துடைக்கிறோமோ அந்த சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக துடைக்கலாம். சூப்பராக. ஒரு சிலதெல்லாம் மாப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணியே வந்து ட்ரை ஆகாது. இந்த மாதிரி துணியை போட்டு நீங்கள் துடைக்கும்போது நல்லா துடைச்ச மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா தண்ணி எல்லாமே வந்து அந்த கிளாத் வந்து வலிச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சதாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போது அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நிறைய பேர் வீட்டில் தேங்காய்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா பெரிய தேங்காய் அதாவது ஒரு 2, 3 தேங்காய் வாங்கிட்டு வந்தாலும் சரி, ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்தாலும் சரி, வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம். ஸோ எப்போல்லாம் நம்மளுக்கு தேங்காய் தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து எடுத்து அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ உடைக்க வேண்டிய அவசியம் இருக்காது, கெட்டுமே போகாது. கிச்சனு, ரூமு, ஹாலு, ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம மொபைல் வந்து பார்க்கறதுக்கு மொபைல் ஸ்டாண்ட்லாம் நிறைய பேர் வாங்கி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சார்ஜர் போடக்கூடிய அந்த ஃப்ளக் அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா அழகாக நம்மளுக்கு ஒரு மொபைல் ஹோல்டர் மாதிரி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சி வச்சோம் அப்படின்னா எறும்பு இந்த மாதிரிலாம் ஏறும். எறும்பு, கரப்பான்பூச்சி, பல்லி இந்த மாதிரிலாம் ஏறும். ஸோ அது ஏறாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பெரிய பாத்திரம் தான் எடுத்துங்க. அதில் வந்து தண்ணி ஊற்றிக்கங்க. ஊற்றுனதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம பாத்திரத்தை இதுக்கு மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா பல்லி, கரப்பான்பூச்சி எதுவுமே வந்து ஏறாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, பாலை நீங்கள் காலையில் டைமில் வந்து காய்ச்சி வைக்கிறீங்க அப்படின்னா அப்பப்போ நடுவில் காய்ச்சி வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி தண்ணியில் வச்சிங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பழைய தலகாணி உறையை வச்சு சூப்பரான ரீயூஸ் ஐடியாஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது வரைக்கும் என்னோடய சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எல்லாருக்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.